காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டும் சிக்கன் குழம்பும் தான் வைக்க போகிறேன். இதுக்கு புட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது மாவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெசரி வச்சுக்கலாம். அது ஒரு 5 மினிட் ஊறட்டும். பெசரி மூடி வச்சாச்சு. இன்னும் தண்ணி ஊற்றி வைக்கலாம். புட்டு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சிருச்சு. பின்ன புட்டு வச்சாச்சு. இது வேகட்டும். அதுக்குள்ளே சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு 1 ஸ்பூனு, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் புதினா மல்லி இலை அதுவும் போட்டுட்டேன். அப்போ பூண்டு அறுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டு கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுட்டு சிக்கனை கொட்டிக்கலாம். சிக்கனை கொட்டிட்டு சிக்கனும் வதங்கணும். வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போடணும். வதங்கும்போது உப்பு போட்டால் சிக்கனில் நல்லா உப்பு பிடிச்சிக்கும். அதுக்குனால சிக்கன் போட்டுட்டு வதக்குறேன். வதக்கிட்டு சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு போட்டுட்டு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையே ஊற்றிட்டு இது கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். அதை கெட்டி ஆயாச்சு. இனி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 3 விசில் இல்லைன்னா 4 விசிலில் போதும், நல்லா வெந்துடும். ஆயிடுச்சு, வெந்துருச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றி கொதிக்க வைக்கணும். தேங்காய் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தால் போதும். தேங்காய்க்கு பச்சையை அரைச்சி வச்சுருக்கேன். கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி புட்டு ஆகிடுச்சுன்னா எடுக்கலாம். புட்டு வெந்துருச்சு. இனி புட்டு எடுத்துக்கலாம். புட்டு பாத்திரத்துலேருந்து எடுத்து வச்சுட்டு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ சிக்கன் குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. நீளமாக இருக்கிறதுனால தனியாக எடுத்துக்கலாம். இந்த பிளேட் எடுத்துக்கலாம். இந்த புட்டும் சிக்கன் குழம்பு ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு, வேலை முடிஞ்சுது.